பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. நாமத்தை மயப்படுத்துங்க. வார்த்தை பரலோகத்தோதுகளாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நல்லா ருசிங்க. அவர் தயவுள்ளவர் என்பதை ருசிங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதியை பார்த்தீங்கன்னா 139 சங்கீதம் 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். தாவீது தேவனோடு ரொம்ப நெருக்கமான உறவு வச்சிருந்தவன். ஆனால் அந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய உறவுக்களை இருந்ததுனால, தேவ பலனை பெற்றுக்கொண்டதுனால தான் அவனை சிங்கத்தையும் கரடி கொண்டு தன் தகப்பனுடைய ஆடுகளை காப்பாற்ற முடிஞ்சது. அந்த நெருக்கம் மிருகத்தை மாத்திர கொல்லலை, மிருகம் கொண்ட செயல்பட்ட கோழியாத்தையும் கொன்றான். தேவனுடைய சமூகத்தில் அவன் பாவம் செய்து இழந்தாலும் மறுபடியும் அந்த சமூகத்தை போராடி பெற்றுக்கொண்டவன். அதனால தான் சொல்கிறான், என்னை ஆராய்ந்து அறிந்து என் சிந்தனைகளை என்னை சோதித்து பாருங்கிறான். நான் எழுந்திருக்கிறது, என் உட்காருதல் எல்லாம் உனக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். உங்களுடைய ஆவிக்கு மறைவான எங்கே ஓடும். தாவீதுக்கு நல்லா தெரியும், அப்படி ஆவிக்கு மறைவாக நான் எங்கேயும் போக முடியாது. பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேதான், பரலோகத்துக்கு ஏறி போனாலும் அங்கேதான். ஆனால் உமக்கு மறைவா நான் எங்கேயும் போக முடியாது. முற்புறத்திനും பிற்புறத்தையும் என்னை நெருக்கி ஏவுகிறீர். அதுக்குத்தான் சொன்னவன் ஆவிக்கு மறைவா. தாவீதுக்கு நல்லா தெரியும், அவரை மறைச்சி எதுவுமே செய்ய முடியாது. கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சிந்தனை கூட இந்த செய்தியை உங்கள் என்ன சிந்திக்கிறீங்க இப்போ அப்படிங்கிறத கூட ஆண்டவர் அறிகிறார். அதை போய் ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பரிசேயனுடைய சிந்தனையவே அவர் நிதானித்து சொன்னார். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தன் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற கண்ணீரால் நனைச்சி தலைமுறை தொடச்சி வெளியேறப்பட்ட தைலத்தை புசித்து குமாரன் கோபத்துக்கு ஆளாகூட தண்டனைக்கு தப்புபடி தன் பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டு இரக்கத்தை பெற காத்திருந்தவளை பார்த்து அந்த பரிசேயன் உண்மையான தீர்க்கதரிசியான சந்தேகிக்கும் போது அவன் சிந்தனை அறிந்து அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி அவனை நிதானத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவனுக்கு புரிய வச்சான். இவளை பார்க்கறியேன்னு கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த அந்த பரிசேயனையும் அவர் புரிந்து கொள்ளபடி அவனுடைய நினைவுகள் சரியா தவறா அப்படிங்கிற யோசிக்க வச்சு அவன் தவறானபடி சிந்திச்சதை கர்த்தர் அவனுக்கு அடையாளம் காமிச்சார். இப்போ பரிசேயனுடைய சிந்தனைலாம் பிறரை தான் பார்க்க, தன்னை பார்க்க மாட்டாங்க. தாவீது தன்னை உணர்ந்தவன், தன்னை பார்த்தவன். அதனால தான் சொல்கிறான், அவருக்கு மறைவாக நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவுகளும் உங்களுடைய சிந்தனைகள் இருதயத்தின் தோற்றமாக ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. அதனால அவருக்கு மறைவான ஒரு காரியமும் இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்பா, எல்லா நிலைமையும் அறிந்த நீங்கள் எனக்கு தயவு பண்ணுங்கன்னு கேளுங்க. அதனால் பாவங்களை மறைச்சி வாழ்கிறதுனால மறைக்கிறதுனால வாழ்வு கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்தவர் இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்நிலை முழுவதும் தெரியும். மனுஷங்கிட்ட சொல்லாது, ஆண்டோட சொல்லி இரக்கத்தை பெற்று தயவை பெறுங்க. மறுபடியும் விழுந்த இடத்துலேருந்து தூக்கி நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, கர்த்தர் தயை உள்ளவர் என்பது ருசிங்க. அப்படின்னா 2வது வசனம் ஒழிச்சிட்டு 3வது வசனம் வளர்ந்துட்டா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய வேளையில் அவருக்கு மறைவாக எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா அவர் நம்ம எல்லாவற்றையும் இருதயத்தையும் சிந்தையும் சோதித்து அறிகிற தேவன். அதைத்தான் 130 சங்கீதம் முழுது எழுதினார். படிச்சுக்கங்க. அவருக்கு மறைவான ஒன்று இல்லைன்னு புரிஞ்சு எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவருடைய இரக்கத்தை பெறுங்க. அவரை மன்னிக்க தயவுறுத்தவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் தூக்கி நிறுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.